பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ஷார்ட் நோட்டீஸில் இங்கே வந்ததுக்காக. பட் இந்த படத்தில் எதுவுமே நம்ம வந்து எல்லாமே ஷார்ட் நோட்டீஸில் தான் பண்ணியிருக்கோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. படம் என்றைக்கு நம்ம தொடங்கினோமோ அன்னிலேருந்து சென்னையில் நடக்கிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் பல விஷயங்கள் நம்ம முதல் வாட்டி முயற்சி செஞ்சுருக்கோம். பட் இந்த படம் எப்படி தொடங்கிடுச்சு, இதில் ஏன் இந்த படம் நான் செஞ்சேன் அப்படிங்கிறது சில விஷயங்கள் நான் உங்களுக்கு முன்னோட்டமாக காட்டினா தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கும் ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. விக்ரம் வேதா முடிச்சுட்டு நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு அழகான ராக்கெட் சயின்டிஸ்ட் இருக்கார் இஸ்ரோவில், அவருக்கு வந்து ஒரு மால்தீவியன் லேடியோட தொடர்பு இருக்கிறதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவோட ராக்கெட்ரி சீக்ரெட்ஸ் பாகிஸ்தானுக்கு அமிச்சதா ஒரு குற்றம் அவர் மேலே போட்டிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட டார்ச்சர் பண்ணி அவர் ஜெயிலில் ஆல்மோஸ்ட் செத்துட்டாரு. ஆனால் வெளியே வந்து தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சிட்டார் அவர். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஸ்டோரி, நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நானும் அப்போ நினச்சேன், பரவாயில்லையே, ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட் கதையாக இருக்கே, ஒரு அழகான இஸ்ரோ சயின்டிஸ்ட், ஒரு அழகான மால்தீவன் லேடி, இவங்களுக்குள்ளே இருக்கிற தொடர்பு, அப்புறம் அது தப்பாக இருக்குது அப்படின்னு காட்டுறது. ஸோ இந்த ஒரு ரொம்ப கொச்ச எண்ணத்தோடு தான் நம்பினாராயண் சாரை நான் சந்திக்க திருவேண்டத்துக்கு போனேன். அவரை சந்தித்த அந்த மோமெண்ட், அந்த க்ஷணம் வந்து என் வாழ்க்கையை மாற்றிடுச்சிங்க. நம்பினாராயணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மாதவனும் இன்றைக்கி இருக்கிற மாதவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவரை பார்த்த உடனே நான் வந்து ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட் மனுஷன் எனக்கு தெரியும். ஆனால் அவரை பார்த்த உடனே அவரோட தேஜஸ், அவர் முகத்தில் இருக்கிற அந்த கோபம், ஆத்திரம், ஆதங்கம், உதட வந்து எப்போவுமே ஓரளவுக்கு வந்து கோபத்துலேயும் அதே சமயத்தில் ஒரு வருத்தத்துலேயும் அப்படியே ஷிவர் ஆகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து முதல்ல என்கிட்ட வந்து அருமையான தமிழில், வணக்கம் மாதவன், உங்களை நல்லா இருக்கீங்களா, உங்கள் படம் நான்லாம் பார்த்துருக்கேன், நான் பெரிய ரசிகன் அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே அப்படின்னா, என்னப்பா நான் வந்து நாகர்கோயிலில் பிறந்து வளர்ந்தவன், நான் பச்சை தமிழன் அப்படின்னாரு. அப்போவே முதல்ல ஒரு அடி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஒரு பெரிய ஏக்கத்துலேயும் கோபத்துலேயும் இருக்கிறதா நமக்கு தெரியுது. இந்த கேஸ் எப்படி என் மேலே போடலாம், என்னை வந்து ஒரு ட்ரீசன் மாதிரி ஒரு சார்ஜ் எப்படி என் மேலே வைக்கலாம், மால்தீவன் உமனை நான் வந்து சந்திக்க கூட இல்லை, இந்த கேஸ் எப்படி பண்ணலாங்கிற ஒரு வருத்தத்தில் ரொம்ப பேசினார். நான் வந்து அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு நான் சொன்னேன், சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, கேஸை வச்சு உங்களை வந்து இப்போ இந்த நிரபராதின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அவங்க சொல்லியிருப்பாங்கய்யா, கோர்ட் சொல்லிடுச்சியா, கூகுளில் போய் என் பேர் போட்டுப்பாரு, ஸ்பை கேஸ் நம்பி நாராயண் தான் வருது, சார கேஸ் நம்பி நாராயண் தான் வருது, என் குடும்பமே வந்து சார கேஸ் ஃபேமிலி தான் தெரிய இப்போ கூட பேசுகிறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லும்போது எனக்கு அவர் சொன்ன விஷயங்கள் பட்டுச்சு. அவர் சொல்கிற அந்த கதையில் வந்து நானும் அப்படியே வெறித்தனமாக கேட்டுக்கிட்டு எல்லா கேஸோட விவரங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 7 மாதத்துக்கு நான் அந்த ஸ்கிரிப்டை எழுதினேங்க. 7 மாதம் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினப்புறம் அவரை போய் அந்த ஸ்கிரிப்ட் காமிக்கும்போது அவர் சந்தோஷத்தில் இருந்தார், நல்லா எழுதிருக்கீங்க பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் தவறு செஞ்சிங்களே மேடி, ஏன்னா இது வந்து இப்போ இது பண்ணும்போது நான் வந்து இங்கே இல்லையே, ஐ வாஸ் இன் பிரின்ஸ்டனில் வந்து நான் கிராக்கோ கிட்டே இருந்தேன் அப்படின்னது. சரி, என்னது ப்ரொஃபஸர் லூயிஜி கிராக்கோ கிட்டே நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாப்பா, சார் அவர் எப்படி தெரியுமா, நான் அவர்கிட்ட 10 மாதத்துலேயே என் தீசிஸ் முடிச்சிருக்கேனே அப்படின்னாரு. அது கேட்டோன்னே நான் எனக்கு செலுத்திருச்சேங்க. நான் ப்ரொஃபஸர் லூயிஜி கிராக்கோ வந்து ஒரு மிகப்பெரிய நாசாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுமே, அது அவரால் தான் வந்து மூன் மிஷனே நிறைய அவரோட கான்ட்ரிபியூஷனால தான் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே இந்த கேஸை தவிர அவரோட வாழ்க்கையை பற்றி அப்படியே அலட்சியமாக பேச ஆரம்பித்தார். பிரின்ஸ்டன், ஃப்ரான்ஸ், ஸ்காட்லாந்து, 52 சயின்டிஸ்ட் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஞ்சே பேச தெரியாதுன்னு அவங்களாம் நடித்து ஃப்ரான்ஸில் அவங்க ராக்கெட்ரி இன்ஜின் பற்றி கற்றுக்கிறது. ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் பிரேக் டவுன் ஆகும்போது ரஷ்யாக்காரங்க நம்மளுக்கு இன்ஜின் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி காசு கொடுத்தப்புறம் ரஷ்யன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ்க்கு நடுவில் நடந்த போராட்டத்தில் வந்து இன்ஜின் இந்தியாவுக்கு கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணதுக்கும் இவங்கெல்லாம் இங்கேருந்து வேட்டி கட்டி ரஷ்யாவுக்கு போய் நம்ம வந்து ரஷ்யன்கிட்டலாம் பேசுகிறதுக்கே பயப்படுவோம். அவங்க பேசி மிரட்டி அவங்கள கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள்ட்ட காலையில் பேசி ராவோட ராவாக வந்து ஒரு ஒரு ஏர்லைனை பிடிச்சி இன்ஜின் அங்கேருந்து ஸ்மகிள் பண்ணி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் பேசும்போது நான் வந்து நான் மிரண்டுட்டேன். என்ன சார் இது, நான் வந்து ஒரு சின்ன ஜேம்ஸ் பாண்ட் கதையாக பண்ணலான்னு வந்து நினச்சேன், இது வந்து ஜேம்ஸனோட அப்பனோட கதையாக இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு கண்ணில் ஒரு வருத்தம்.
என்னப்பா அப்படின்னு. சார் சார் இதெல்லாம் ஏன் எனக்கு சொல்லலை, உங்களுக்கு தான் தெரியல உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் ஒரு கதை எழுதுறேன் அப்படின்ட்டு 7 மாதம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் லூசு மாதிரி, நீங்கள் ஏன் எனக்கு சொல்லலை. இல்லை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க சம்பளம் கொடுத்தாங்க, நான் வந்து என் வேலையை செஞ்சேன் அப்படின்னாரு. அப்போது ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமாக மனசில் பட்டுச்சுங்க. நம்ம நாட்டில் வந்து தேசபக்தங்க வந்து 2 மாதிரி இருப்பாங்க. ஒன்று வந்து தேசத்துக்காக உயிர் கொடுக்குறவங்க, பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாத்திரம்னு கத்திட்டு தானே இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் உயிர் கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்கள நம்ம பாராட்டணும், அவங்கள வந்து நம்ம அவங்களோட சாக்ரிஃபைஸை நம்ம கண்டிப்பாக வந்து உணரணும். அண்ட் அவங்கள வந்து நம்ம அவங்களுக்காக நம்ம சரி செய்வ ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னொரு விதமான ஒரு போராளி இருக்காங்க, ஒரு தேசபக்தங்க இருக்காங்க. தினம் தன்னோட உயிரை வந்து பணையாக வச்சு, தினம் வந்து அவங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அவங்கள பற்றி யாருமே தெரியாது, அவங்க செய்கிற சாதனை, அவங்க சாதித்த விஷயங்கள் பற்றி யாருமே பேச மாட்டாங்க, அவங்க குடும்பத்தை வந்து தியாகம் செஞ்சிடறாங்க, அவங்களோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு போராளி தான் நம்பி நாராயணன். அவரை பற்றி தெரியாமல் இருக்கிறது ஒரு குற்றங்கிற ஒரு உணர்வை மனசில் வந்துருச்சு. எப்படி நம்பி நாராயணன் சாதித்த விஷயங்கள், அவர் செய்ய சாதனை மக்களுக்கு தெரியல, நாட்டுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியல, தமிழ்காரங்களுக்கு அவர் தமிழ்காரன்னு தெரியல. இது எந்த விதத்தில் நியாயங்கிற ஒரு வந்த வெறி தான் அன்றைக்கி ஏறின அந்த ஊசி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இன்னைக்கு தொடங்கின அந்த போராட்டம் தான் இன்றைக்கி ராக்கெட்ரிங்கிற நம்பி எஃபெக்ட்ங்கிற ஒரு படம் வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்பி நாராயணன் மாதிரி அவரை பற்றி இப்போ நீங்களாம் வந்து ப்ரெஸ்காரங்க, நம்ம நண்பர்கள் தான். ஆனால் அவருக்கு பத்மபூஷன் கிடச்சிருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பத்மபூஷன் ஏன் கிடச்சிருக்குன்னு கேட்டால் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அவருக்கு பத்மபூஷன் ஏன் கிடச்சிது, ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற நம்பி நாராயணன் மாதிரி விஞ்ஞானிங்க, டெக்னீஷியன்ஸ், என்ஜினியர்ஸ், ஐடியை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒரு சர்வைவல் மேட்டருங்கிறதுக்காக தான் முதல் காரணத்தில் நான் படத்தை செஞ்சேன். 2வது, இன்னொரு நம்பி நாராயணன் தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில், இந்தியாவில் இல்லை, உலகத்திலே மறுபடியும் உருவாக்கக்கூடாது. அவரோட நம்ம செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து எந்த போராளிகிட்டையும் எந்த ஒரு சயின்டிஸ்டோடையும் நம்ம செய்யக்கூடாது. இந்த படம் பார்த்தோன்னே நம்ம ஏன் இப்படி இருக்கோங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். அந்த எண்ணத்தில் தான் 2வது எண்ணத்தில் இந்த படத்தை நான் செஞ்சேன். இந்த படத்தில் வந்து எந்த படத்துலையும் செய்யாத பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் இப்போ வந்து ஒரு கர்வத்தோடு சொல்ல முடியும். பட் அப்போ நம்ம அதை யோசிக்கும்போது ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்தை நான் எழுதலான்னு முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம்னா, இவருக்கு பத்மபூஷன் கொடுத்த காரணம் வந்து இவர் உருவாக்கின ஒரு இன்ஜின். அந்த இன்ஜின் பேர் வந்து விகாஸ் என்ஜின். அந்த விகாஸ் என்ஜினோட அருமை என்னென்னா, இஸ்ரோவோட ஒரு மிஷனும் பாசிபிள் இல்லை விதவுட் தட் விகாஸ் என்ஜின். அந்த என்ஜின் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜின் இன்ஸ்டால் ஆன அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாளுக்கு கூட ஃபெயில் ஆனது கிடையாது. இட்ஸ் அ ரெக்கார்ட் பிரேக்கிங் குவாலிட்டி ஆஃப் தட் என்ஜின். இந்த மாதிரி இன்ஜின் உருவாக்குனது இந்தியாவில் இருக்காங்கிறது வெளிநாட்டுக்கு தெரிஞ்சுக்க, ஆனால் நமக்கு தெரியல. இட் ஹாஸ் நெவர் ஃபெயில்டு. மங்கள்யான், சந்திரயான், ரெக்கார்ட் பிரேக்கிங் எல்லா மிஷன்லையும் இந்த இன்ஜின் இல்லாமல் பாசிபிள் கிடையாது. 2வது, அவர் வந்து இந்த படத்தில் வந்து நான் சொல்லியிருக்கேன், இது எந்த படத்துலையும் காட்டாத ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம காட்டுறதுக்கு அந்த இன்ஜின் பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சாதான் அதை பற்றி எழுத முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆராய்ச்சி செய்யும்போது நம்பி நாராயண் சார் கிட்டே என்ன இன்ஜின் சார் இதை எப்படி உருவாக்கினீங்க, இதோட விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பயோபிக் வந்து நம்ம ஒரு கிரிக்கெட்டர் பற்றியோ, ஒரு சிங்கர் பற்றியோ, ஒரு ஃபைட்டர் பற்றி பண்ணால் மக்களுக்கு அவர் நல்லா பண்ணுறாங்க, அவங்களோட திறமை காட்டுறது ரொம்ப ஈஸிங்க. விஷுவலாக நம்ம காட்டிடலாம். நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க, நல்லா ஓடுறாங்கன்னு நம்ம வந்து விஷுவலாக காட்ட முடியும். ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு எப்படி காட்டுறது? அதுலேயும் ஒரு அதுலேயும் ஒரு ஜீனியஸ் என்ன பண்ணுறாரு? இவர் உருவாக்கின ஒரு இன்ஜினும் சாதாரண உருவாக்கின இன்ஜினுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம மக்களுக்கு எப்படி காட்டுறது? ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த படத்தை எழுத வேண்டியதாக போச்சு. அது எழுதி மக்களுக்கு புரிகிற மாதிரி சீன்ஸ் எழுதுறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதனால தான் அந்த படத்தை நான் எழுதினேன். ஒரு நடிகனா எல்லா நடிகனும் வந்து கமல் சார் பண்ணுற மாதிரி நாயக்கன்கிற படத்தில் சின்ன வயசுலேருந்து ஒரு வயசான கதாபாத்திரங்கள் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்க, லைஃப் டைம் ரோல் பண்ணுவாங்க. அந்த ரோல் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அது எவ்வளோ பெரிய சேலஞ்சுன்னு படம் ஸ்டார்ட் பண்ண படம் தான் தெரிஞ்சுது. அதனால தான் இந்த படத்தில் நான் நடித்தேன். எனக்கு வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால, இன்ஜினியரிங் பற்றி புரியறதுனால அவர் சொல்கிற வார்த்தை ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ், த்ரஸ்டர்ஸ், ஆர்பிட்டல் வேல்யூ அப்படிலாம் சொல்லும்போது அதை நம்ம வாயிலன்னு சொல்லும்போது முதல் வாட்டி சொல்கிற மாதிரி இருக்காது. அதனால் அந்த ஒரு ஜென்யூன்னஸ் இருக்குங்கிறதுக்காக தான் அதை நான் நடித்தேன்.
ப்ரொடியூசர் கிட்ட போய் இந்த படம் நான் பண்ண போகிறேங்க, ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது, வாங்க வாங்க சார் கண்டிப்பாக பண்ணுவோம், உங்கள் தமிழ் படம்லாம் நல்லா ஜெயிச்சிருக்கு, இறுதி சுற்று, விக்ரம் வேதா, வேட்டை, இப்போ ப்ரீத் கூட நல்லா ஓடிட்டுருக்கு, பண்ணலாம் சார். படத்தில் ஹீரோயின் யாருன்னு கேட்டாங்க. படத்தில் ஹீரோயின் இல்லைங்க அப்படின்னா. அப்படியா, எவ்வளோ சாங்ஸு ஃபைட்டு எல்லாம் இருக்கா அப்படின்னாங்க. இல்லை சார் சாங் இல்லை ஃபைட் இல்லை அப்படின்னா. ப்ரொடியூசர் இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, சரி நான் சொந்தமாகவே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு சொந்த காசை நான் போடுறது முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கூட சேர்ந்த என்னோடய ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் மூலன் அண்ட் 27th என்டர்டெயின்மெண்ட் என் மேலே நம்பிக்கை இருக்கிறத விட நம்பி நாராயண் சார் மேலே வச்சுருக்கிற அந்த மரியாதைனால தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. என் மார்க்கெட்டோட அதிகமான பட்ஜெட்டில் பண்ண படம் தான் இது. ஆனால் அந்த படம் பண்ணும்போது ஒரு வெறித்தனத்தில் ஒரு பைத்தியக்காரத்தனத்தில் பண்ணதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கே வரலை. ஆனால் இந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணுறதா இல்லை. ஏன்னா நான் வாழ்க்கையில் வந்து ஒரு ஐஃபோன் படமும் டைரக்ட் பண்ணது கிடையாது. செட்டுக்கு வந்தோமா, என்ன ஷூட்டிங், எத்தனை மணிக்கு பேக்கப்னு கேட்டோமா, ஹீரோயின் யார், என்ன ஆடணும், என்ன சாங் பண்ணணும், டயலாக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோமா, நடித்தோமா, வீட்டுக்கு போனோமா, காசு வாங்கினோமா, பேங்க்கு போனோமா, ரிலீஸ் போது நர்வஸாக இருக்குன்னு நடித்தோமா, அதோடு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிற வேலையை விட்டுட்டு இன்றைக்கி செட்டில் யார் வந்திருக்காங்க, இன்றைக்கி வந்துருச்சா மேட்டர், காசு கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிற இந்த போராட்டம்லாம் பண்ண வேண்டியது என்னால் நான் நினைக்கவே இல்லை, தேவையும் இல்லை எனக்கு. ஆனால் டைரக்ட் பண்ண போகிற அந்த ஆள் லாஸ்ட் மினிட்ல அவரால் டைரக்ட் பண்ண முடியல. ஷூட்டிங் போகிறதுக்கு 25 நாள் முன்னாடி அவர் வந்து விட்டு போயிட்டார். அதனால் அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா, ஒன்று படத்தை ட்ராப் பண்ணி கணத்தில் போட்டுடலாம், இல்லை கட்டத்தில் இறங்கிடலாம் அப்படிங்கிற ரெண்டு சாய்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. நம்பி நாராயண் சார் என்னை பார்த்து உன்னால் முடியும், இந்த சப்ஜெக்ட் நீ தான் புரிஞ்சிருக்க, நீ வாழ்ந்துருக்கேன் கூட, நீ டைரக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சொன்னார். ஓகே சார், நம்ம என்னோடய ஃபண்டர்ஸ் கூட கரெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வெறித்தனத்தில் பண்ணிடுவோம் அப்படின்னு இறங்கிட்டோம் நம்ம. ஆனால் என்ன பொறுப்பு, என்ன சேலஞ்சுங்கிறது முதல் நாள் ஷூட் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு. இதை வந்து 3 மொழியில் ஷூட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாருமே செய்யாத விஷயங்கள். ஒரு ஷாட் இங்கிலீஷில், ஒரு ஷாட் ஹிந்தியில், ஒரு ஷாட்டில் தமிழில் ஷூட் பண்ண போகிறோம். 8 கண்ட்ரி, எல்லாமே நோ டப்பிங், ஃபுல் சிங்க் சவுண்ட். அப்புறம் ராக்கெட் இன்ஜினை காட்ட போகிறோம் முதல் வாட்டி, யாருமே சினிமாவில் காட்டாத ராக்கெட் இன்ஜினை முதல் வாட்டி காட்ட போகிறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அன்றைக்கி தான் எனக்கு வந்து ஷூட்டிங்கில் நிற்கும் போது எனக்கு அந்த ஃபீலிங்லாம் வந்துருச்சு. அடடா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அமெரிக்காலேருந்து, நீ வந்துட்டல செட்டுக்கு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சில்ல, முதல்ல ஒரு ஷாட் மட்டும், நீ யோசித்த ஒரு ஷாட் மட்டும் எடுத்துரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு சின்ன தைரியம் ரெடி பண்ணி ஒரு ஷாட் மட்டும் எடுத்த ஷாட்டு தான் சின்ன ஷார்ட்டாக சேர்ந்து இன்றைக்கி 3 மொழியில் இந்த படம் ரெடியாகி 7 மொழியில் ரிலீஸ் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டப் பண்ணி. இது எவ்வளோ நல்ல இயக்குனராக ஆயிருக்கேங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒரு நடிகனாக இருக்கும்போது கேவலமெல்லாம் நான் சிரிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, ஸ்க்ரீன் பிளே கூட அவர் தான் எழுதியிருக்காரு, ஸ்கிரிப்ட் கூட அவர் தான் எழுதியிருக்காரு, மியூசிக் டைரக்ஷனில் கூட அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது செத்திச்சியா படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து நிறையா வாட்டி கேவலமாக சிரிச்சிருக்கேன். என்னை பற்றி கூட எப்படி சிரிச்சிருப்பாங்க, சிரிக்க போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட வேறு வழி இல்லை. அதனால் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஒரு கட்டாயமாக போச்சு. இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் யாருமே செய்யாத விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். ஒன்று, நீங்கள் நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துருப்பீங்க, ரியல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ராக்கெட் காமிச்சிருப்பாங்க, ராக்கெட் டேக் ஆஃப் பண்ணுறது காமிச்சிருப்பாங்க, அதோட சத்தம் கேட்டிருப்பீங்க. ஆனால் ராக்கெட் இன்ஜின் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு ராக்கெட் இன்ஜின் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அது ஆக்சுவலி லேடிஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே காதலே வந்துடும். ஏன்னா அது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வைரத்தோடு மாதிரி ஜொலிக்கிங்க, அவ்வளோ பியூராக இருக்கும், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான பார்க்குறதுக்கு இன்ஜினாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே அதை பார்க்கல. அது தொட்டி கண்ணில் ஒத்துக்கலாம் போல் இருக்கும். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு இருக்கிற எனர்ஜி இருக்குது பாருங்கள், அது வந்து இட்ஸ் அ லவுடஸ்ட் நாய்ஸ் நோன் டு மேன். நம்ம காதில் விடுற லவுடஸ்ட் சவுண்ட் வந்து ஒரு ராக்கெட் இன்ஜின் டெஸ்ட் பண்ணுற சவுண்ட் தான். அதெல்லாம் எப்படி தியேட்டரில் தெரிய போகிறது, அதில் ஆராய்ச்சி செஞ்சு அதை பார்க்கும்போது மக்கள் பயப்படணும் அப்படிங்கிற செஞ்ச ஆராய்ச்சியெல்லாம் நம்ம சேர்ந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அது முதல் விஷயம். இரண்டாவது, 3 மொழியில் எல்லாருமே டயலாக் சொல்லி 8 கண்ட்ரியில் ஷூட் பண்ணுற முதல் படம் இதுதான். அதுவும் பீரியட் படம், ஃப்ரம் 1969 to 2014. இது எல்லாமே லைவ் சவுண்டில் பண்ண ஒரே படம். என்னோட எல்லா நடிகனும் வந்து சார் கூட இருக்கார், மிஷா இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒரு ஷார்ட் இங்கிலீஷில், ஒரு ஷார்ட் தமிழில், ஒரு ஷார்ட் ஹிந்தியில் பேசியிருக்காங்க. மாடான்னு பேசியிருக்காங்க. அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸும் கரெக்டாக இருக்கணும், அவங்க பேசுகிற மொழியும் கரெக்டாக இருக்கணும், அது ஆக்சென்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ராக்கெட் சயின்டிஸ்டாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை சொல்கிறது வந்து பல வாட்டி சொன்ன மாதிரியும் இருக்கணும். அதனால் நம்ம கிட்டத்தட்ட 6 மாதம் ரிஹர்சல் பண்ணி தான் அந்த படத்துக்கு ஷூட்டிங்கே நம்ம போனோம். ஸோ அது ஒரு புது விஷயம். 3வது விஷயம், இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நம்பி நாராயண் சார் மாதிரி நான் மட்டும் இல்லை, என்னோட மீதி சயின்டிஸ்டெல்லாம் எல்லாருமே பார்க்குறதுக்கு அவங்க நம்ப முடிகிற ஒரு சயின்டிஸ்டாக இருக்கணுங்கிற ஒரு
ஒரு வெறித்தனம் நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. அதனால இந்த படத்தில் வேறு எந்த படத்துலையும் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். 79 வயசுலேருந்து 79 வயசுக்கு நம்ம கதாபாத்திரங்களை காட்டியிருக்கோம், கேரக்டர்ஸை காட்டியிருக்கோம். ஆனால் இதை காட்டும்போது எந்த விதமான ப்ராஸ்தட்டிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணல. ஒட்டு மீசை, ஒட்டு தாடி, வெயிட்டுக்காக பேட் போடுறது, இல்லை கிராஃபிக்ஸால் வயிற்றை குறைக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நாங்கள் செய்யலை. இதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு என்ன காரணம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம காட்டுற எல்லா விஷயமும் இந்த படத்தில் உண்மைங்க. ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த படத்தில் நடந்திருக்கு, உண்மையாக நடந்திருக்கு. அது பார்க்கும்போது ஒரு ஒட்டு மீசை, ஒரு ஒட்டு தாடி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதி கதை மேலே கூட உங்களுக்கு சந்தேகம் வரும், ஒரு மக்களுக்கு சந்தேகம் வரும்னு ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் ஒரிஜினலாக பண்ணியிருக்கோம். இதை ஒரிஜினலாக செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சோம். எப்படி வெயிட் போட்டால் நம்ம வெயிட்டு 14 நாளில் குறைக்க முடியும், எப்படி நம்ம வந்து என் பல்லெல்லாம் நான் உடச்சிக்கிட்டேன், என்னோடய ஜாலைனை சேஞ்ச் பண்ணி என் சொந்த பல்லை நான் மாற்றிருக்கேன். அது மாற்றும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. பல்லுனால நம்ம வந்து எப்படி யங்காக தெரியுவோம், பல்லு தப்பாக இருந்தால் நம்ம வயசுக்கு அதிகமான வயசாக எப்படி மக்களுக்கு தெரியுது, அந்த பல்லு கரெக்டாக இருந்தால் 40 வயசு பையன் கூட எப்படி 20 வயசு முகம் மாதிரி தெரிய முடியும். இந்த மாதிரி பல சீக்ரெட்ஸ் நமக்கு தெரிஞ்சுது. அந்த ராக்கெட்ரி சீக்ரெட்ஸில் இதை பற்றி நம்ம பேசுவோம். அதே மாதிரி முடிக்காக நான் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி ஒரு வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். நம்மலாம் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு குட் பாய் இருப்பான் தெரியுமா, ஸ்கூலில் எப்போவுமே கிளாஸில். அவன் வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு டயத்துக்கு வந்துடுவான், அவன் ஷூ பாலிஷ் பண்ணி வச்சுருப்பான், ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணுவான், டீச்சரோட செல்லமாக இருப்பான். அவன் வந்து முன்னாடியே உட்காந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவான். அப்பா அம்மாலாம் அவனை பார்த்து அவனை மாதிரிடா நீ உதவாக்கரையாக இருக்கேன்னு நம்மளை திட்டுவாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு கடுப்பாகவே இருப்பான் நமக்கு. அவன் ஏதாவது ஒரு நாளைக்கு தப்பு பண்ணான்னு வச்சுங்களேன், எல்லாரும் சேர்ந்து எனக்கு அடிக்கிற ஆப்பு, தலையில் அடிக்கிற அடி எல்லாம் வச்சு, ஏன்னா அவனை வந்து உண்டெல்லாம் ஆக்கிடணும். அப்போ தான் நம்மளும் எல்லாருமே நார்மலாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. அந்த நம்ம வந்து இவனுக்கு அடிமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அந்த விஷயங்கள் வந்து சமுதாயத்துலேயும் நம்ம கூப்பிட்டு போவோம். அந்த ஃபீலிங்கு எப்படி நம்பி நாராயணன் வந்து நிரபராதியாக இருக்க முடியும்? அவ்வளோ குட் லுக்கிங் ஆளாக இருக்காரு, அவருக்கு எப்படி அஃபேர் இல்லாமல் இருக்க முடியும்? அவர் கண்டிப்பாக போட்டிருப்பாரு, அவர் கண்டிப்பாக செஞ்சுருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அழகான மனுஷனால எப்படி இதெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த எண்ணத்தினால தான் இன்றைக்கி நம்ம அவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கோம் ஒரு நாட்டை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க ப்ளீஸ், ரெடியாக இருங்க. நம்பி நாராயணன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான மனுஷனாக இருக்கார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அழகான மனுஷனை கற்பனை பண்ணிக்கிங்க. 29 வயசு இருக்கும்போது அவர் மாதிரி அழகு கிடையாதுன்னு சொல்கிறேன். அதனால் இன்னும் உங்களோட எதிர்பார்ப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அவர் பிரின்ஸ்டனில் இருக்கும்போது ஜான் எஃப் கென்னடிலாம் கெட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஜான் எஃப் கென்னடி அந்த காலத்தில் உலகத்தில் நம்பர் 1 ஆள் அப்படின்னு, குட் லுக்கிங் ஆளுன்னு நம்புவாங்க. அவரை மீறிட்டர்ன்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ அவங்க எதிர்பார்ப்பு ஒரு அளவுக்கு இருக்கும். இது வந்து மாதவன் வந்து கிறுக்கு பையன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை இது சாத்தியமானு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் காட்ட போகிற ஃபோட்டோ நம்பி நாராயணன் பிரின்ஸ்டனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அவருக்கு 29 வயசில் இருக்கிற ஃபோட்டோ. நான் சொல்கிறது தப்பா இல்லை கரெக்டானு நீங்களே முடிவு பண்ணுங்கள். லைட்ஸ் ஆஃப். இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற லைட்டு ஏங்க, கேன் யூ கோஆர்டினேட் திஸ் சம்படி? தேங்க்யூ பிரதர், ரியலி அப்ரிஷியேட் திஸ். ஆல் லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். நம்பி நாராயண் சார் பிரின்ஸ்டனில். இதை வந்து நம்பி நாராயண் சார் அவரோட மனைவி. அவருக்கு 29 வயசு இருக்கும்போது யாருமே நம்பலை இவருக்கு அஃபேர் இல்லை அப்படின்ட்டு. தேங்க்யூ. ரெண்டாவது லைட்ஸ் ஆன் ப்ளீஸ். ரெண்டாவது இந்த படத்தில் வந்து நான் சொன்னல ப்ராஸ்தட்டிக்ஸே இல்லை அப்படின்ட்டு. அந்த இதில் வந்து இந்த படத்தில் ஒரு மோமெண்ட் இருக்குது. அந்த மோமெண்ட்டில் வந்து நான் உண்மையிலேயே நம்பி நாராயண் சார் மாதிரி முழுமையாக தெரியணுங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நம்ம எழுதிருக்கிற ஸ்கிரிப்டில். அதனால என்னோடய பல்லோட ஷேப்பே என்னால் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. என்னோடய உண்மையான பல்லை நான் எப்படி மாற்றிக்கிட்டேங்கிறது வந்து ஒரு சின்ன வீடியோ இருக்குது, அதை மட்டும் பார்த்துருங்க. லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். லைட்ஸ் ஆஃப். இது நீங்கள் பார்க்க போது என்னோடய உண்மையான பல்லுங்க. ஆக்சுவலி உடச்சப்புறம் ஜூம் இட் இன். சாரி, நம்ம ராக்கெட் சயின்ஸில் ஒரு படம் எடுக்கிறோம், நம்ம மானிட்டர் ரொம்ப கேவலமாக இருக்குது. தேங்க்யூ.
இதை வந்து இப்படி உடச்சி இப்படி ஷேப் பண்ணி உள்ளுக்குள்ளே வயர் போட்டு எடுத்தப்புறம் 1.5 வருஷம் ஆச்சு எனக்கு உண்மையாக இந்த மாதிரி நார்மலாக என் படத்தை என்னோட பல்ல திருப்பி கொண்டு வரேன். இப்போ நான் வந்து அடுத்தது காட்ட போகிறேன். லைட் ஆன் பண்ண வேண்டாம் முரளி. இப்போ நான் வந்து இதே மாதிரி நம்ம எல்லாருமே வெயிட் போடணும்னு ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த படத்தில். ஆனால் இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட 6 மாதம் 8 மாதம் இல்லாட்டா பட்ஜெட் எகிரிடும். அதனால் சின்ன டயத்தில் எப்படி இந்த வெயிட்டை குறைக்கலாங்கிற ஆராய்ச்சி செஞ்சு இவ்வளோ வெயிட் போட்டோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃபோட்டோ நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட லுக் இது உண்மையான ஃபோட்டோ. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் பார்க்குறது உண்மையான வயிறு, இந்த முகம் அப்படி இருந்துச்சு. ஏன்னா அதுதான் லுக்காக இருந்துச்சு. ஷூட்டிங்கோட கடைசி நாள் சீனியர் நம்பி நாராயணா இருக்கும்போது. இது வந்து உண்மையான வயிறா இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. அதை காட்டுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் நான் சிரிக்கும் போது நம்ம வயிறு ஆடுற விதத்தை கொஞ்சம் பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ப்ளே தட் வீடியோ. யா, ஜூம் இன். அது வந்து பேடிங்னால் ஆடுற வயிறாக இருக்க முடியாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோ வந்து ஷூட்டிங்கோட கடைசி நாள். இந்த ஃபோட்டோ எடுத்த 14 நாளுக்கு அப்புறம் என்னோடய லுக்கு நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். இந்த முடியை பார்த்துங்க, இந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் கலர் பாருங்கள். 14 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய லுக் இப்படி மாறிடுச்சு. நன்றி. லைட்ஸ் ஆன் ப்ளீஸ். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது, நம்ம ஹெல்த் கெடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சோம். அண்ட் தேங்க்ஃபுல்லி இட் ஒர்க்ட் அவுட். இதெல்லாம் இது வந்து முடிச்சுட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் கரெக்டான டயத்தில் முடிச்சிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிஃபோர் பட்ஜெட் அண்ட் பிலோ பட்ஜெட் அண்ட் பிஃபோர் டைம் இந்த படத்தை நான் முடிச்சிருக்கேன். அண்ட் அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஐ வாண்ட் டு ஓப்பன் த ஃப்ளோர் அப் ஃபார் கொஸ்டின்ஸ். ஆனால் கடைசியாக நான் சொல்கிற விஷயம் ஏன்னா ஐ திங்க் நம்பி நாராயண் சாரோட இங்கே வரதா இருந்தார். ஆனால் அவர் கோவிட் ஆயிடுச்சு. அவர் வந்து ஹீஸ் ரெக்கவரிங், ஹீஸ் கெட்டிங் மச் பெட்டர். இன்னைக்கு வர முடியலன்னு அவர் வந்து வருத்தத்தை வந்து தெரிவித்தார். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சாரி ஆன் ஹிஸ் பிஹாஃப். பட் திஸ் ஃபில்ம் இஸ் சம்திங் தட் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப். இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்தோம், பட்ஜெட் மாதிரி யோசித்தோம், இல்லை ஃபைனான்ஷியலாக யோசித்தோன்னா இந்த படம் நம்ம பண்ணியிருக்கவே முடியாது. இதை வந்து ஒரு வெறித்தனத்துலையும் ஒரு பைத்தியக்காரத்தனத்துலையும் நம்ம முடிச்சிருக்கோம். ஜூலை 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு இருக்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ். படத்தோட அந்த இன்ஜின் ராக்கெட் இன்ஜின் அதோட அந்த ஆப்ரேஷன்ஸை எப்படி காமிக்கிறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருந்துச்சு? கவர்மெண்ட் பெர்மிஷன்லாம் கொடுத்தாங்களா? இல்லை, இது வந்து அந்த என்ஜினோட ஸ்ட்ரக்சர் நம்பி நாராயண் உருவாக்குனதுனால எனக்கு வேறு எந்த ரெஃபரன்ஸும் தேவைப்படல. ஸோ அவரே வந்து எங்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, இந்த இன்ஜின் எப்படி பண்ணணும், என்ன லெங்க்த்து, என்ன சைஸு, எங்கேருந்து கொண்டு வரணும், அதுதான் நம்ம வந்து உருவாக்கிட்டோம். அண்ட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதினேன். படம் சென்சர் ஆகிடுச்சு சார். ஸோ நமக்கு தேவையான பர்மிஷன்லாம் எடுத்ததுனால தான் அது சென்சர் பண்ண முடிஞ்சுது. இட்ஸ் ஆல் டன் லீகலி. சார், உங்கள் சினிமா குரு வந்து மணிரத்னம், நீங்கள் அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை ஷேர் பண்ணிங்களா? நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா? சார், நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கே தெரியாது இல்லையா. அது வந்து எப்போ நம்ம முடிவு பண்ணோமோ அதுலேருந்து எனக்கு டைமே இல்லை. இதுக்கு அப்புறம் வெளிப்படையாக வந்து ப்ரெஸ்ஸில் வந்தப்பறம் தான் சுதா, சசி, மணி சார் எல்லாருமே என்ன நீ டைரக்ட் பண்ணியிருக்கியா, என்ன அவனுக்கு அறிவு இருக்காயா, அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு நீ எப்படா பண்ண போட அப்படின்னு எல்லாருமே இந்த படம் கரெக்டாக முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. ஸோ ஐ டென்ட் ஷேர் தி ஸ்கிரிப்ட் ஆர் த ஃபேக்ட் தட் ஐ எம் டைரக்டிங் டு நம்பி சார். ட்ரெய்லர் முடிச்சப்பறம் அவருக்கு காட்டினே தவிர அவங்கள்ட்டலாம் வந்து நான் சஜஷன் எடுத்துக்கவோ இல்லை அட்வைஸ்க்காக போகிறதுக்கோ எனக்கு டைமே இல்லை. சார், ரியல் ஸ்டோரி பண்ணியிருக்கீங்க. இந்த ரியல் ஸ்டோரி பண்ணும்போது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். குறிப்பாக நீங்கள் இப்போ காட்டினது பல் மாற்றி அமைக்கிறது, உடல் எடையை கூட்டுறது, இது தவிர மறைமுகமாக வேறு என்னென்ன காம்ப்ரமைஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருந்தது? இந்த படத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் இவ்வளோ நம்ம போராடி இருக்கோம். ஏன்னா இது வந்து உண்மையான ஒரு கதையாக வரணும். உண்மையை சொல்லப்போனால் நம்பி நாராயண் சாரோட ஒரு சினிமா ஒரு பயோபிக் எடுக்கும்போது அதை வந்து ஒரு சினிமாவை காட்டுறதுக்கு பல லிபர்ட்டிஸ் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அதில் ஒரு பாட்டு போடுவோம், இல்லை எக்ஸ்ட்ரானே ஏதாவது விஷயம் காட்டுவோம், அப்போ தான் சினிமாவை கரெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்பி நாராயண் சாரோட கதை அவ்வளோ சினிமேட்டிக்காக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஒரு இதோட சொல்ல முடியும், கான்ஃபிடென்ஸோட சொல்ல முடியும், பல உண்மைகளை நம்ம வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு. அது வந்து ரகசியம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பல நடந்த விஷயங்கள் காட்ட முடியாத போயிடுச்சு. ஏன்னா அது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு ஒரே மனுஷனோட வாழ்க்கைன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. இது ஒரு லைஃப் டைமில் ஒரு மனுஷன் செஞ்சுருக்காங்கிறது வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும்.
அதனால் இந்த படத்தில் எந்த விதமான லிபர்ட்டியும் எடுத்தது இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இருக்கிற ஃபேக்ட்ஸை அப்படியே காட்டியிருக்கோம். அண்ட் நம்பி நாராயண் சாரோட வாழ்க்கையில் ஃபுல்லாக கதை சொல்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேணும். இதுலேருந்து செலக்ட் பண்ணி சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லைங்க. சார், இந்த படத்தில் ஷாருக் கான், சூர்யா அவங்கெல்லாம் என்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சேலரி கொடுத்துருக்கீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அவங்க வந்து ஷாருக் கான் அண்ட் சூர்யாவை தான் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். நான் வந்து இந்த படம் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு ஏற்கனவே தெரியும், நல்ல நண்பர், ரொம்ப நல்ல கதையாக கரெக்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்த கதாபாத்திரம் பண்ணும்போது நான் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன நடிகை நடக்கலாம் தான் நினச்சேன். இந்த படம் தொடங்கும் போது சூர்யா வருவார், ஷாருக் கான் வருவார், நம்ம டைம் ஸ்கொயருக்கு போவோம், கான்ஸ்க்கு போவோம். ஜூன் 3ஆம் தேதி நம்பி நாராயண் டேயா டிக்ளேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லைங்க. ஆனால் 0 ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஷாருக் வந்து இந்த கதையை கேட்டார் யூஎஸில். நல்லா நீ எப்போ ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டே இருப்பியா, நல்லா இருக்கியா, பெருமையாக இருக்கியா அப்படின்னு சொன்னார். அவரோட பிறந்தநாளுக்கு நான் போகும்போது அவர் வந்து மேடி அந்த படம் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று ஞாபகம் இருக்குது, அந்த படத்தில் நான் ஏதாவது ஒரு சீன் பண்ண போகிறேன், தயவுசெய்து எனக்கு பாசிங்கில் கூட ஒரு ரோல் கொடுத்துரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க, ஆர்வத்தில் பேசுகிறேன்னு நினச்சிட்டு அவரை நான் வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இருறா, நான் சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், ஐ வாண்ட் டு டூ ரோல் இந்த ஃபிலிம், என்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன், பேக்ரவுண்டில் வேணால் உட்காருக்கிறேன், ஆனால் அந்த படத்தில் நான் ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். 2 நாளுக்கு அப்புறம் என் மனைவி சொன்னாங்க, அவர் வந்து அவர் அன்போடு சொல்லியிருக்காரு, அட்லீஸ்ட் நன்றி சொல்லிடு மெசேஜ் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட மேனேஜருக்கு நான் மெசேஜ் பண்ணி, சாருக்கு ஸ்கிரிப்ட் ஞாபகம் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம், ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க, மேடி அவங்க எப்போ டேட்னு கேட்குறாரு, அவனுக்கு எவ்வளோ நாள் வேணும், எப்போ டேட் வேணும்னு கேட்குறாரு. சரி இது பாருங்கம்மா, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து இந்த இது கொடுக்காதீங்க, உசுப்பு ஏற்றாதீங்க, நான் வந்து நம்பிட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், என்னோட ப்ரொடியூசர்லாம் ஒரே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, தயவுசெய்து இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க இல்லைப்பா அவர் சீராக இருக்காருன்னு சொல்லிட்டு கரெக்டாக டேட் கொடுத்துட்டு, முதல்ல ஷாருக் பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். சொன்ன நாளுக்கு வந்தார், ஷூட் பண்ணார், ஒரு காசு வாங்கலை. அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குற காசோ, கேரவானுக்கு காசோ, அவரோட மேக்கப்புக்கோ, அவர் போட்ட துணிக்கோ, உடிப்போ, எதுக்குமே காசு வாங்காமல் சொன்ன மாதிரியே நடிச்சுட்டு போயிட்டாரு. நான் வந்து எனக்கு எம்எல்ஏ இருக்கிற மரியாதைன்னு நினச்சேன், எம்எல்ஏ இருக்கிற அன்பு நினச்சேன். ஆனால் அவர் நம்பி நாராயணனை போய் சந்திக்கும் போது அவர் காட்டின அந்த அன்பும் அந்த மரியாதையும் என்னால் மறக்கவே முடியாது. ஐ திங்க் இட் இஸ் மோர் பிகாஸ் ஆஃப் நம்பி சார் தென் எனிபடி எல்ஸ். ஆனால் அதே மாதிரி சூர்யா கிட்ட நான் பேசும்போது, ஷாருக் இது பண்ணுறாரு சூர்யா, எனக்கு வந்து நீங்கள் பண்ணணும்னா முன்னாடி நான் பண்ணியே தீர்வேன்ட்டார் அவர். அவரோட ஞானவேல் சாரோட வந்து இந்த வசனங்கள்லாம் நான் எழுதுறேன் ஸோ தட் இட் இஸ் ஆஸ் எஃபெக்டிவ்னு சொல்லி ஃப்ளைட் காசு கூட வாங்கலை, வந்து பாம்பேயில் மெஹபூப் ஸ்டுடியோவில் ஃபுல் ஸ்டாஃபோட வந்து நடிச்சுட்டு, அதே மாதிரி சூர்யா நம்ம இன்னைக்கு கூட ஒரு காசு ஒரு கிஃப்ட் கூட நான் அவனுக்கு ஒன்றும் கொடுத்தது கிடையாது. எனக்கு கொஞ்சம் கேவலம் அவமானம் இருக்குது. பட் ஹி சேஸ் நோ வே அண்ட் ஐ ரியலைஸ் அவர் வந்து அவங்களும் வந்து நம்பி நாராயண் சாருக்காக செஞ்ச விஷயந்தான். நிறைய ஒரு பயங்கரமான வீடியோ இருக்குது. சூர்யா நம்ம முதல் வாட்டி என்னை சந்திக்கும் போது நானும் நம்பி நாராயண் சார் பக்கத்தில் உட்காந்துருந்தோம், யாருமே நான் அடையாளம் கண்டுபிடிக்கல. அண்ட் அது ஆக்சுவலி நான் அந்த வெள்ளை முடிய நான் வந்து எப்படி அந்த சேரில் உட்காந்துருந்தேன்னு காட்டுறேங்க. அந்த 14 மணி நேரம் நான் சேரில் உட்கார வேண்டியதாக போச்சு. அப்போ தான் அந்த முடி வெள்ளையாக கரெக்டாக நேச்சுரலாக தெரியும். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் 14 மணி நேரம் உட்காந்துருக்கேன் 3 நாளைக்கு. ரைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ் ஜஸ்ட் ஷோ மீ தட் ஹேர் வீடியோ. இப்படி இருந்தீங்க. Very excited that now Nambi sir is back to his original look. He looks 15 years younger. I have no idea how I am going to look. I am all never been so closed up in my life, but fingers crossed and hoping for the best. I am halfway there, I think. So the next one. Thank you. அப்புறம் எப்படி இருந்துச்சு? நெக்ஸ்ட் ஒன். What's happening now? Blues under blows. Yeah. ஆக்சுவலி என்னோட ஸ்கேல்பே வந்து சில்வராக மாறிடுச்சுங்க. அப்போது என் மனைவியை வந்து கண்டிப்பாக நீ மொட்டையாட போகிற அப்படின்ட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. இனிமேல் வந்து நீ இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ஃபோட்டோ போட முடியாது, மொட்டையாக இருக்க போகிற அப்படின்ட்டாங்க. தேங்க்யூ. ஸோ அந்த ஃபைனல் லுக் காட்டு, அடுத்த ஃபோட்டோ இருக்கா பாரு. இந்த லுக்கில் தான் நம்ம கடைசியாக இருந்தோம், லைட்ஸ் ஆன். ஸோ இந்த லுக்கில் நான் முதல் நாளில் ரெடி ஆகும்போது நான் வந்து சலூன்லேருந்து வீட்டுக்கு போகும்போது யாருமே அடையாளம் கண்டுபிடிக்கல. என் பில்டிங்லேயே என்னோட வாட்ச்மேன் என்னை உள்ளே விடலை.
ஸோ என் மனைவியை வந்து பால்கனியில் கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பால்கனியில் செல்ஃபி வீடியோவாக எடுத்துகிட்டு அவங்க என்னை முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவரோட அண்ணனுக்கு அனுப்பிச்சிட்டேன். பாரியா அவன் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அவர் அலறி பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணி, யார் எங்கேருந்து வந்துச்சு, யார் அந்த ஆளு, என்ன நடக்குது, ஏய் சரித்து அந்த மாதிரிலாம் கிடையாது, இது யாரோ கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சரி இருப்பா அது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரியா அவர் சொன்ன வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. பட் மாதவன் சார், நம்ம நாட்டில் தான் உலகத்தில் எத்தனையோ நாடு இருந்தாலும் நம்ம நாட்டில் தான் அந்த விஞ்ஞான சாஸ்திரம், வானியல், ஆரியப்பட்டா எல்லாம் அந்த காலத்திலே இது பண்ணியிருக்காங்க, நட்சத்திரம், கோள்கள்லாம். அந்த பழைய இதுக்கும் இன்னைக்கு உள்ள ராக்கெட்டுக்கு ஏதோ தொடர்பு இருக்கா, பஞ்சாங்கம் அதை பற்றிலாம்? ரொம்ப நல்ல கேள்விங்க. ஆக்சுவலி பயங்கர தொடர்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மார்ஸ் மிஷன் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதோட அருமை என்னன்னு நான் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும். மார்ஸ் மிஷனுங்கிறது வந்து இந்தியா எர்த்லேருந்து அந்த சேட்டலைட்டை மார்ஸ் வரைக்கும் போடணும், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மார்ஸ். இதை வந்து அமெரிக்கா, நாசா, ஈசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ரஷ்யா, சைனா எல்லாரும் பல வாட்டி முயற்சி செஞ்சு ஆக்சுவலி 900 மில்லியன் 800 மில்லியன் காசு செலவழித்து இவங்க வந்து 30வது வாட்டி 32வது வாட்டி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க. ஆனால் 2014 நம்பி நாராயணோட சன்-இன்-லா பேர் வந்து அருணன், அவர் தான் மார்ஸ் மிஷனோட டைரக்டர். நம்பி நாராயண் சார் வச்ச அந்த கிரையோஜெனிக் இன்ஜினை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண மிஷனுக்கும் இவங்க பண்ண விஷயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். மார்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு அவங்க ராக்கெட்டில் வந்து 3 இன்ஜின் இருந்துச்சு. சாலிட் ஃபியூல், நம்ம அப்துல் கலாம் சார் உருவாக்கின அந்த சாலிட் ஃபியூல். ரெண்டாவது லிக்விட் ஃபியூல் அண்ட் கிரையோஜெனிக் வந்து ஸ்பேஸில் போய் ஒரு ப்ராஜெக்டை ஒரு சேட்டலைட்டை கரெக்டான ஆங்கிளை செட் பண்ணுறதுக்காக தேவையான ஒரு இன்ஜின். இந்த 3 இன்ஜின் இருக்கிறதுனால தான் அமெரிக்கா, ரஷ்யா எல்லாரும் 4 கண்ட்ரி தான் இது வரைக்கும் போயிருக்கு, அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க. ஆனால் பல காஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் எர்த்துன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட இருக்கிற ராக்கெட் அந்த எர்த்தை கிராஸ் பண்ணி இந்த ஹைட்டில் வந்து மார்ஸ் ஆர்பிட்டில் வந்து அந்த சேட்டலைட் விட்டாங்கன்னா 1 வருஷம் இருட்டில் அந்த சேட்டலைட் போய் மார்ஸ் ஆர்பிட்டில் போய் சுற்றும். ஆனால் இந்தியா கிட்ட இருக்கிற ரேஞ்ச் வந்து இந்த ஹைட்டுக்கு தான் போக முடியும். இந்த ஹைட்டுக்குலாம் போகிறதுக்கு அதுக்கு இதுவே இல்லை. நம்பினாரோட இன்ஜின் கூட இந்த ஹைட்டுக்கு தான் போக முடியும். ஆனால் 2014 எந்த டயத்தில், எந்த செகண்ட், எந்த மைக்ரோ செகண்டில் வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணால் நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்கிற செலஸ்டியல் மேப் அப்படின்வாங்க. அந்த பஞ்சாங்கத்தில் வந்து சூரியன் எங்கே இருக்குது, அந்த கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது, அந்த கிரகத்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது, அதோட எஃபெக்ட் என்ன, சூரியனோட வர சோலார் ஃப்ளேர்ஸோட டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் கணக்கு செஞ்சு வச்சுருக்காங்க சார், எவ்வளோ 1000 வருஷம் முன்னாடி. இதை மேப்பாக யூஸ் பண்ணி வெளியே வந்து இந்த 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 சேட்டலைட் வந்து எர்த் சுற்றி, அப்புறம் மூனை சுற்றி, அதுக்கப்புறம் ஜூபிட்டரோட மூனை சுற்றி, இந்த மாதிரி அதை ரிக்கஷே பண்ணி கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி இங்கேருந்து இங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு விளையாட்டு சாமான் மாதிரி அதை தட்டி மார்ஸ் ஆர்பிட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே தட்டி விட்டாங்க 1 வருஷத்துக்கு. இருட்டில் போய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அருணன் சார் அந்த கதையை சொல்லுவார், எனக்கு அப்படியே புல் அரிச்சிடும். அது வந்து முதல் வாட்டி மார்ஸ் கிட்ட போயிடுச்சுங்கிறது வந்து நம்ம இவங்க இஸ்ரோவுக்கு தெரியாது. அவங்க வந்து இங்கேருந்து சிக்னல் கொடுத்தா 48 மணி நேரம் தான் அந்த சிக்னலே அதுக்கு போகுது. அது ஸோ மார்ஸ் இங்கே இருக்கிறதுனால இந்த சேட்டலைட் அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே சிக்னல் இங்கே கொடுத்தா தான் இங்கே கீழே வந்து மார்ஸோட ஆர்பிட்டில் அது வந்து உள்ளே வரும். இந்த சிக்னல் போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதுக்கு அவங்களுக்கு 48 மணி நேரம் ஆகும், 48 நிமிஷம் ஆகும், சாரி 48 நிமிஷம் ஆகும். ஆனால் இது வந்து அந்த சிக்னல் கிடச்சோன்னே இது போய் மார்ஸ் பின்னாடி போயிடும் அந்த சேட்டலைட். ஸோ மார்ஸில் அது கேப்சர் ஆச்சா இல்லையாங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதோட சிக்னல், முதல் சிக்னல் வந்து ஆஸ்திரேலியா இல்லாட்டா ஆண்டார்டிகாலேருந்து தான் வரும். ஸோ எல்லாரும் வந்து இஸ்ரோவில் உட்காந்துருக்காங்க, நம்ம பிரதம மந்திரி கூட உட்காந்துருக்காங்க. எல்லாருமே வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. 1 வருஷத்துலேருந்து அந்த போயிட்டுருக்கு அந்த சேட்டலைட். கரெக்டாக அவர் சொல்லுவார், அந்த ரேடியோ கிராக்கில் ஆச்சு, கிராக் ஆகி ஒரு அழகான பெண்ணோட குரல் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியா கேப்சர்ஸ் மார்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம வந்து சேட்டலைட் மார்ஸில் வந்து இப்போ கூட சுற்றிட்டு இருக்கு. அதுதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி இந்த சின்ன பட்ஜெட்லேயும் எவ்வளோ பவர் இல்லாமல் எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா நம்ம பஞ்சாங்க விஷயத்தினால. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சார் நம்ம நாட்டில். நம்ம ஏன்ஷியன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபிலாசபி அண்ட் மாடர்ன் டெக்னாலஜி வச்சு நம்ம செய்கிறது பல விஷயங்கள் வந்து உலகத்துலேயே ரொம்ப பிரசித்தமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுக்க விரும்பலை, பட் நான் ஏன் இந்த ஆதங்கத்தில் பேசுகிறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஹாலிவுட்டில் வந்து அவங்க கிராவிட்டி, ஃபர்ஸ்ட் மேன், இன்டர்ஸ்டெல்லர், இன்செப்ஷன், ஸ்டீவ் ஜாப்ஸ்னு படம் பண்ணும்போது அவங்க தான் எல்லாரும் மேதங்க, அவங்க தான் அந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்ம எல்லாம் உலகமே நம்பிட்டுருதுங்க. ஆனால் அவங்களோட பல மடங்கு அதிகமான சயின்டிஸ்ட் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்க இங்கே சாதிக்க முடியலன்ட்டு வெளிநாட்டில் போய் சாதிக்கிறாங்க.
இங்கே ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் டாப் 20 கம்பெனிஸில் 14 பேர் நம்ம சிஇஓஸ் வந்து இந்தியன்ஸ். ஐடியாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், ராக்கெட் சயின்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதுவும் தமிழ்காரங்க அவ்வளோ அளவாக பிரசித்தமாக இருக்காங்க. சுந்தர் பிச்சை, சத்தநடையில் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு போனவங்க 10-15 வருஷம் முன்னாடி. ஸோ அவங்க அவ்வளோ திறமை இருக்கிறவங்க வந்து இந்தியாவில் ஏன் வந்து வேலை செய்யக்கூடாது, அப்படி இருக்கிறவங்க வந்து ஏன் இந்தியாவில் கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேங்க. நிறைய பேர் எங்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் நம்ம ராக்கெட்டில் எவ்வளோ காசு செலவழிக்கிறோம், இவ்வளோ பேர் வந்து பசியில் இருக்காங்க, எவ்வளோ நமக்கு காசு தேவைப்படுது, ஏன் நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் அவ்வளோ காசு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து வெறும் ராக்கெட் சயின்ஸ் மட்டும் இல்லைங்க. ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ஆஸ்பிரின், டயபிட்டிஸ்லேருந்து டிமென்ஷியாக்காக இருக்கிற மருந்துங்க, ரோட் சேஃப்டி, ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி, இந்த மாதிரி எல்லா இந்த ஒரு மனுஷனை வந்து 60 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் உயிரோடு வைக்கிற எல்லா டெக்னாலஜியும் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச்னால வந்த டெக்னாலஜி தானே. இன்டர்நெட் மனுங்குண்டு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, நம்ம கண்ட்ரிக்கு இன்டெலெக்சுவல் கேபிட்டல் ரொம்ப முக்கியங்க. நமக்கு இருக்கிற அந்த கேபிட்டல் வேறு யாருக்குமே இல்லை. நம்ம இந்த உயிரோடு இருக்கும்போது நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலேயே 10 வருஷத்துக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் வந்து சேட்டலைட் ஸ்பேஸ் போகிறது, ஸ்பேஸோட கனெக்ஷன் இருக்குது, நம்ம வந்து ஸ்பேஸ் ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்க போகுது. அடுத்த வார் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி a physical war, it's going to be an intellectual war. ஸ்பேஸில் போய் நம்ம மூணுகிட்டே இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி மைண்ட் பண்ணலாம், சுற்றி வர மீட்டியரைட்டை வந்து எப்படி கேப்சர் பண்ணி அதில் இருக்கிற எலிமெண்ட் நம்ம இந்தியாவில் நம்ம எர்த்தில் இருக்காத எலிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணி புது மெடிசன் உருவாக்கலாம், மார்ஸ் எப்படி காலனைஸ் பண்ணலாங்கிறது ஏற்கனவே யோசிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். இதுக்கு அதிகமான இதுக்கு மேக்ஸிமம் திறமை இந்தியா கிட்ட இருக்குது. ஒரு பெரிய ஃபேமஸ் செய்யுங்க இருக்குங்க. அது வந்து ஒரு காலத்தில் வந்து பூமியை ஆண்டவன் தான் உலகத்தையே ஆண்டவாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. அதுக்கப்புறம் யார் வந்து சமுத்திரத்தை வந்து ஆடுறாங்களோ அவங்க தான் உலகத்திலே நம்பர் 1 இருப்பாங்கன்னு சொன்னாங்க. கரெக்டு. அதுக்கப்புறம் யார் ஏர்வேயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ யூஎஸ் மாதிரி அவங்க தான் உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியாக இருப்பாங்கன்னு சொன்னது கரெக்டு. ஆனால் இப்போ இதெல்லாம் தாண்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. இட்ஸ் த ஃபைனல் ஃப்ரான்டியர். அதில் நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம வந்து தாழ்ந்து ஒரு சேஃப் ஒரு கண்ட்ரோலிங் கண்ட்ரியாக இருக்க மாட்டோம், கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கண்ட்ரியாக போயிடுவோம் நம்ம. அண்ட் தட் ஷுட் நாட் பி த கேஸ் வித் அவர் இன்டெலெக்சுவல் கேபிட்டல். அதனால தான் நம்பி நாராயண் சார் பற்றி தெரியணும், அவர் சாதித்த விஷயங்கள் புரியணும். அண்ட் இந்த படத்தில் வந்து எந்த விதமான டம்மிங் டவுனும் பண்ணது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ராக்கெட் சயின்ஸ் மக்களுக்கு புரியாமல் போயிடும்ட்டு. அதில் சில சீன்ஸில் புரியாமல் போனால் கூட பரவாயில்லைங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு நல்ல அறிவு இருக்குது. ஏன்னா அவங்க இன்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் புரியுது. நான் வந்து இது வரைக்கும் இந்தியன் இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணார், சயின்ஸ் படம் பண்ணார், ஆனால் மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது நான் கேட்டதே இல்லை. அவங்களுக்கு இருக்க அறிவு நமக்கு இல்லை. ஆக்சுவலி ஆப்போசிட் தான் உண்மை. டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாம் we have to increase our intelligence to make ourselves relevant to the Tamil audience and Tamil people. So I am very sure that this will work. அந்த காரணத்துக்காக தான் I thought I should make this film and see how it works. இது இவ்வளோ பேசுகிறேன், எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. படம் எப்படி ஆக போகுது எனக்கு தெரில சார். பட் எனக்கு ஒருத்தர் மைக் வச்சு வெயிட் பண்ணி சார் ஒன்றும் இல்லை. அந்த சயின்டிஸ்ட்டு கதை இது வந்து உண்மை சம்பவம் அதை எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ வந்து அரசாங்கம் சைட்லேருந்து, ஏன்னா அவர் இருந்தப்போ அவரை தேச துரோகியாக காட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அரசாங்கம் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது வந்ததா? ஒன்று. இன்னொன்று, எனக்கே வந்ததுலேருந்து நீங்கள் படத்தில் புரியாதா சொல்லியிருந்தீங்க. மால்டீவ்ஸ் லேடி அவர் லைஃப்பில் வரலன்னு அவரே சொல்லிட்டார். நீங்கள் படத்துலையாவது அவங்க வராங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. யார் அது? அவங்க வராங்க, படத்தில் வராங்க. ஏன்னா அது உண்மையாக அவங்க முதல் வாட்டி சந்திச்சது ஜெயிலில் தான். அது ஒரு உண்மை. இரண்டாவது, அரசாங்கம் எந்த விதமான பாதிப்பும் எனக்கு கொடுக்கல. அதே மாதிரி அவங்கள்ட்ட நம்ம நிறைய சப்போர்ட்டுக்காக கூட போகல. பிகாஸ் இது வந்து எனக்கு தேவைப்பட்டது வந்து ஒரு நம்ம உருவாக்கிக்கிட்டோம். we did it with VFX, graphics and sets. ஸோ அதனால் அவங்க அதிகமாக தேவைப்படல. பட் தேவர் nobody came in my way, God's grace. பிகாஸ் இட்ஸ் உண்மையான கதை, ஏற்கனவே எழுதப்பட்ட கதை. நம்ம இந்த கதையில் சொல்கிற எல்லா விஷயமும் தீர்வாக வந்தது தான். கோர்ட்லேருந்து வந்த வேர்டிக்டை வச்சு தான் நம்ம இந்த படத்தில் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கோம். மூணாவது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கேஸ், இந்த கான்ஸ்பிரசி, இதில் சம்மந்தப்பட்டவங்க, இதை பற்றிலாம் படத்தில் வந்து 7 நிமிஷம் தான் இருக்குது. நான் ஏன் அப்படி வச்சேன்னு சொல்கிறேன். நம்பி நாராயணோட ஒரு சாதனை பற்றி நம்ம படம் சொல்லும்போது வேறு யாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படல. அவர் தப்பான ஆளுங்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஆளுங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. இது நம்பி நாராயணை பற்றி கதை தான், அவர் சாதித்த விஷயங்களுக்கு தான், அவர் இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்ச விஷயங்கள் பற்றி தான் இந்த படம். அதனால் I have only kept that as 6-7 minutes.
சார் ஒருத்தர்கிட்ட மைக் இருக்கு சார், அவங்ககிட்ட நம்ம ஒரே நிமிஷம். ஓகே, இந்த செஷன் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செஷன் ஆகினதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்பி நாராயணன் சார் பற்றின ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். 2 கேள்வி தான். சாதாரணமாக ஃபேஸ்புக்கில் சிலரை பற்றின உண்மைகளை பதிந்தாலே வந்து அதை ரிப்போர்ட் அடித்து அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி அது வந்து தப்பான இதுன்னு காமிச்சிடுறாங்க. பட் நீங்கள் இது பேசும்போது ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல, கூகுளில் வந்து நம்பி நாராயணன் அப்படின்னு போட்டால் அவரை பற்றின நெகட்டிவான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு படம் மூலமாக அதை நம்ம மாற்ற முடியுமா? அதுக்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்களா? ஒன்று, அதாவது கூகுளில் போய் சர்ச் பண்ணால் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஏன்னா சுந்தர் பிச்சை வந்து நம்ம ரீச்சபிளாக தான் இருப்பார் உங்களுக்கு எஸ்பெஷலி. ஸோ இது உங்களால் பண்ண முடியுமா? ஒன்று. 2வது, நீங்கள் சொன்ன அந்த படத்தோட மேக்கிங் விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு புத்தகமாக நீங்கள் வெளியிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள். 2வது கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இதை வந்து சீக்ரெட்ஸ் ஆஃப் ராக்கெட்ரிங்கிற ஒரு ப்ரோக்ராமே நம்ம பண்ணியிருக்கோம். படம் வெளியிட்டப்போ அதோட அருமை தெரிஞ்சப்போ நம்ம பேசலான் இருக்கோம். அதோட புக்கை வெளியிடுறாங்கிறது ஒரு நல்ல ஐடியா. ஐ ட்ரை அண்ட் டூ தட். முதல் விஷயம் என்னென்னா, அதுதாங்க முயற்சி. சர்ச் என்ஜினில் போய் நம்ம வந்து ஒருத்தரை பற்றி ஒரு கேவலமான விஷயம் வந்துருச்சா அதுதான் மாட்டிக்குது எப்போவுமே. அதனால வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த படம் பார்க்காதவங்க இன்னி வரைக்கும் நம்பி நாராயணன் சார் வந்து ஒரு ஸ்பை, ஒரு ஸ்கேண்டல் தான் யோசிப்பாங்க. ஸோ நிறைய பேர் படம் பார்க்க அதோட ஆல்கரிதம் சேஞ்ச் ஆக இந்த ஸ்பை பின்னாடி போய் ஒரு ஃபோர்மோஸ்ட் சயின்டிஸ்ட்னு வரணுங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்ன காரணம் இருக்குங்க. என்னை வந்து பல பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து நீங்கள் வந்து தமிழ் நடிகர், ஹிந்தி நடிகர், ஆனால் 7 மொழியில் படம் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீலிங் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி கூட நான் யூஎஸில் போகும்போது, இங்கே போகும்போது அந்த கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அதோட உண்மை என்னன்னா, நான் 7 மொழியில் படம் பண்ணதே கிடையாதுங்க. ஹைதராபாத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், பிரிய சக்கிங்கிற ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போது ஒரு லேடி வந்து என்கிட்ட, நீங்கள் வந்து மாதவன் நீங்கள் வந்து எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கு, 7 மொழியில் நீங்கள் படம் எடுத்திருக்கீங்களே, அந்த மாதிரி அந்த 7 மொழியில் படம் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது, பெருமையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க கேள்வி. அதுக்கு நான் பதில் சொன்னேன், நீங்கள் நான் வெறும் தமிழ்லையும் ஹிந்தியிலும் மட்டும் தான் படம் பண்ணியிருக்கேன், எனக்கு வேறு மொழி தெரியாது, நான் 2 லாங்குவேஜில் தான் படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அந்த பேட்டி வந்து இன்டர்நெட்டில் போய் அந்த ஆல்காரிதம் வந்து 7 மொழியில் படம் பண்ணியிருக்கிறது, அந்த ஆல்காரிதம் தான் பிக்கப் பண்ணிவிட்டு இன்றைக்கி கூட விக்கிபீடியாவில் மாதவன் வந்து 7 மொழியில் படம் பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு இருக்கு. அதை நான் நிறையா வாட்டி சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணிட்டேன், அதை போகவே மாட்டேங்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இதை வந்து சீரியஸாக எடுத்துருக்க நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, ட்விட்டரோட முழு இந்தியாவில் எவ்வளோ பேர்கிட்ட ட்விட்டர் இருக்குன்ட்டு, எவ்வளோ சதவீதம் ட்விட்டர் பார்க்குறாங்க, எவ்வளோ சதவீதம் பாப்புலேஷனில் இருக்காங்கன்னு யாருக்கா தெரியுமா? சொல்லுங்கள். 4%? வேறு யாராவது? இல்லைங்க, 4% இல்லைங்க, less than 0.2%ங்க. 23.5 மில்லியன் பீப்புள் தான் இருக்காங்க. ஆனால் ட்விட்டரில் வர விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையே இருக்குன்னு நினச்சிட்டு பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பல பேர் முடிவெடுக்கிறாங்க வாழ்க்கையை பற்றி. இட் இஸ் ஆல் ராங். Instagram and Twitter is not your life. Whole India does not think like that. It is just a part of the people. நீங்கள் போய் கேட்குற கேள்வி, நீங்கள் போய் மீட் பண்ணுற மக்கள் தான் அதை யோசிக்கிறாங்களே தவிர இட்ஸ் நாட் த ஹோல் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இந்த ஆல்காரிதம்ஸ் கூட அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. which is why I am trying to change it, because people's lives are getting ruined because of this. Hi Madi. சார் டக்குன்னு முடிச்சிருக்கேன். அதே மாதவன் இன்னைக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவரு தான் வந்து அவ்வளோ அழகா இருந்தாரு, அவர் மாதிரி அழகு யாருமே இல்லை, ஒரு ஜாக்கி நடிகை விட ரொம்ப அழகா இருந்தாருன்றத நீங்களே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னோட ஒரு உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விக்ரம் சாராபாய் இருந்தாலும் சரி, அப்துல் கலாம் இருந்தாலும் சரி, இவங்களுடைய அந்த ஏஜ் போட்டோஸ் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க. கரெக்ட். விட ரொம்ப அழகா இருக்காங்க. கரெக்டுங்க. ஆனால் அவர் வந்து அவங்க மட்டும், அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் படித்து பெரிய பெரிய கம்பெனி, கார்னல், MIT அந்த மாதிரி படித்து இந்த நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்து வேலை செஞ்ச சயின்டிஸ்ட் எல்லாருமே இருங்க. எஸ் சார். ஆமாங்க. அது வந்து பார்ட் 1 எப்படி பண்ணுறது, நான் காசு சம்பாதிக்கிறேன், நான் சொந்தமான வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பொறுத்து தான் இருக்கேன். ஹாய் மாடி. இவ்வளோ நல்ல கதையை அந்த இவ்வளோ நல்ல கதையை அந்த கமிட்டான ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஏன் பண்ணலை, ஏன் முடியாதுன்னு பின்வாங்கிட்டார்? அவருக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஏற்கனவே இருந்துச்சு. நம்ம காலதாமதமாக போயிட்டு வந்த படத்தோட ப்ரிப்பரேஷனால. ஏன்னா 3 மொழிகளில் வந்து காஸ்ட், ஒரு படத்தில் நல்லா நடிக்கிற ஒரு நடிகனை கட்டுறதுக்கே ரொம்ப அவ்வளோ கஷ்டம் சார். இது வந்து 3 மொழி தெரிஞ்ச நல்லா நடிகனாக இருக்கணும். அந்த முயற்சியில் நமக்கு வந்து கொஞ்சம் ஷூட்டிங் காலதாமதமாக போச்சு. அவரோட ப்ரையர் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவரால் இந்த படம் பண்ண முடியும்.
மாதவன், நீங்க கிட்டத்தட்ட ஆக்டர் டைரக்டருங்கிறத தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியே ஆயிட்டீங்க. சயின்டிஸ்ட் மாதிரியே பேசுறீங்க, நிறைய சயின்டிஃபிக் அப்டேட்ஸ் கொடுக்குறீங்க. எந்த அளவுக்கு இது உங்களுக்கு இந்த படம் வாட் வாஸ் டேக் அவே ஃப்ரம் திஸ் மூவி? ஒரு நடிகனாக இருக்கிறதோட பெரிய வெற்றியே தானே சார். நம்ம வந்து பாக்ஸராக படம் பண்ணும்போது பாக்ஸராக மாறிடுவோம், அது ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்ம வந்து விக்ரம் வேதான் பண்ணும்போது ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வாழ்க்கையாக மாறிடுவோம். அது வந்து பல வாழ்க்கையை ஒரே வாழ்க்கையில் வாழ முடிய ஒரு சௌபாகியம் அந்த நடிகனால தான் முடியும். ஆனால் பண்ணுறதை கரெக்டாக பண்ணிடுவோமேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி ராக்கெட் சயின்ஸ், எனக்கு டெக்னாலஜி மேலே எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு, ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுவும் நம்ம பொது வாழ்க்கையில் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்டை சந்திப்போங்கிற ஒரு விஷயமே நம்மளால் யோசிக்க முடியாது. அதுவும் நம்பி நாராயண மாதிரி ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்னா இவங்க யோசிச்சு பாருங்க, அந்த வாய்ப்பை நான் விடுவேனா. ஸோ வெறித்தனத்தோட இறங்கிட்டேன் சார். இயக்குனர் நீங்கள் வந்து 25 நாளில் ஷூட் போகிறேன்னு சொன்னீங்க. அப்போ வந்து ஒரு இயக்குனர் முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிட்டார் சொல்கிறீங்க. அந்த இயக்குனர் தமிழ் இயக்குனரா, இந்தி இயக்குனரா? அது மட்டும் இல்லாமல் உங்களை இயக்கினது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் இயக்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கதை சொல்லியிருப்பீங்க. இல்லை, சொல்லலைங்கண்ணா. ஏன்னா உண்மை என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் பற்றி அவங்களுக்கு சொல்லி எப்படி பிரயோஜனமே இல்லைங்க. அவங்களுக்கு புரியாது. நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன், அவங்கள என்ன குழப்பியிருப்பாங்க. ஐயோ ரொம்ப டெக்னாலஜிக்கலாக இருக்குங்க, ஐயோ. ஏன்னா நம்பி நாராயண மாதிரி ஒரு மசாலா கமர்ஷியல் படமே கிடையாது. ஆனால் அது எனக்கு மட்டும் தான் தெரியுது. அந்த கண்டிஷனிங்னால நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் அவங்கள்ட்ட போயிருந்தேன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன். இந்த ஏற்கனவே நம்ம லாஸ்ட் நேரத்தில் இந்த மாதிரி கைவிட்ட உடனே உங்களை மனநிலைமை எப்படி இருந்தது? இயக்குனருக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய உங்கள் பார்வை எப்படி இருக்குது? இல்லைங்க, அது நியாயமான விஷயம் தான் சார். அவருக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, அந்த கமிட்மெண்ட் விட்டு அவரால் வர முடியல. காலதாமதமான போனது ஏன் பிரச்சனை தான் அது ஆக்சுவலி. ஸோ அதை வந்து அவங்க மேலே எந்த விதமான கோபமோ இல்லை அது எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி நேச்சுரல் திங். எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட் டு பர்சியூ தேர் ஓன் ஸ்டோரிஸ். ஸோ அவருக்கு வந்து நல்ல வயசு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 70 years old. அவரால் இது அந்த ஸ்பீடில் 2 படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ஐ டென்ட் வாண்ட் தட், அண்ட் தட்ஸ் வை வி டுக் தட் டெசிஷன். இந்த படத்தில் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லாரும் ப்ரெஸ்காரங்களாம் ராக்கெட் சயின்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிராஜனிக் இன்ஜின் கரெக்ட். நம்பி நாராயண் சார் போராட்டத்துக்கு காரணமே அதுதான். கரெக்ட். ஐயா, இந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் இயக்கிட்டு இருந்தேன். இந்த கேள்வி கேட்கறதே என் படத்தோட வெற்றி தானே. இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வியே நம்ம கேட்கலையே. பஞ்சாங்கம் இருக்கிறது, அதுக்கு என்ன காரணங்கிறதே நமக்கு தெரியலையே. இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த படத்தை நான் செஞ்சேங்க. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மட்டும் இல்லை, இதுக்கு பதிலும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம நேஷ்னல் இன்டெலெக்சுவல் அசெட்ஸ் லைக் நம்பி நாராயண் சார் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஏங்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுக்காக நல்லது செய்கிறதுக்காக. ஸோ அவங்கள நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும், அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுங்க, இவங்களுக்கு மேலே சாப்டர்ஸ் எழுதணும் நம்ம. அப்படி இருந்தால் தான் வந்து வெளிநாட்டில் இருக்கிற நம்ம இன்டெலெக்சுவல் கேபிட்டல் இந்தியாவுக்கு திரும்பி வரும். பட் இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன நடிகனாக அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அந்த உணர்வு மட்டும் தான் நியாயமே தவிர இதோட தீர்வு நியாயமாக இருக்காது. விச் இஸ் why I am a little confused. பட் இந்த கேள்வி கேட்டதே எனக்கு ஒரு பெரிய வெற்றிங்க. இன்னொரு கேள்வி. அதுதான் நம்ம படத்தில் இருக்கிற கேள்வி. நான் ஒரு நிர்வாகினா குற்றவாளி யாரு, ஏன் நம்ம விட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம படத்தோட கேள்வி. மாதவன் சார் சொல்லுங்கள். திரும்ப கேள்வி. இப்போ டாப் கன் படம், அந்த படத்தை வந்து அங்கே எடுக்கிற எல்லா படங்களுமே, இப்போ உதாரணத்துக்கு மிலிட்ரி காமிக்கிறாங்கன்னா அங்கே ஈஸியாக போய் எடுத்துடலாம். ஃப்ளைட்டில் போகிற அந்த ஜெட் செலவு, அதுக்கான பெட்ரோல் செலவு மட்டும் கொடுத்தா போதுன்றது தான் உண்மை. ஆனால் நம்ம ஊரில் இன்னமும் பொத்தி 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 இங்கே இது தடை செய்யப்பட்ட இடம், இதை காமிக்க கூட. இப்போ கிரையோனஜிக் இன்ஜினியரிங் இணையான ஒரு இன்ஜினியரிங் இங்கே காமிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இதுக்கு இந்திய, அதாவது ஸ்ரீஹரியோட போய் எடுத்தீங்களா? அதற்கு வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சது? ஏன்னா நம்ம நல்லது தான் செய்ய போகிறோம். ஏன்னா எப்பயுமே ஒரு கெட்டது சொல்லிட்டு கடைசியாக பார் நாங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கோம் பார் அப்படின்றதான் காமிக்க போகிறோம். ஒரு நாட்டினுடைய பெருமையை தான் எடுக்க போகிறோம். இதற்கு இந்திய அரசுடைய சப்போர்ட் எப்படி இருந்தது? ஸ்ரீஹரியோட உங்களுக்கு அதுக்கான ப்ளஸ் பாயிண்ட்ஸ், அது உங்களை எப்படி அதை வரவேற்றாங்க? ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுக்கு அதுதான்.
மேலே ஏற ஈர்த்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படியான ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் எடுக்கிறப்ப நீங்கள் சந்தித்த ஏன் அது இங்கே அது மாதிரி இல்லை அப்படின்றதும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு யூஎஸில் மிலிட்ரியில் போய் பேஸ்லேயே எடுக்கிறப்ப ஷார்ட்லாம் எடுக்கிறப்ப நம்ம ஊரில் இது மாதிரியான பாசிபிலிட்டி இருந்ததா அதை நீங்கள் எடுத்தீங்க? ஏன்னா நீங்கள் செட்டில் தான் எடுத்தோம், கிராஃபிக்ஸில் பண்ணோன்னு சொன்னீங்களா, அதுக்காக கேள்வி புரிஞ்சிருச்சுங்க. தேங்க்யூ. ஒன்று வந்து முதல் கேள்வி முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். இது வந்து அவங்க தப்பு இல்லைங்க, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி மேலே தான் இருக்கிற தப்பு. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்தபடி படம் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது அதில் பெனிஃபிட் வரணும் இல்லையா? இஸ்ரோ பற்றி படம் எடுத்து நம்ம எப்போவுமே போலீஸ்காரங்களை வந்து கேவலமாக தான் காட்டுறோம், எப்போவுமே வந்து பொலிட்டிஷியனை பற்றி தப்பாக தான் பேசுகிறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதுனால யாருக்குமே நம்ம சினிமானால ஏதாவது நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இல்லை. இப்போ நம்ம ரங்தே பசந்தியும் பண்ணும்போது அந்த படத்தினால மீடியாவுக்கு ஃப்ரீடமே கிடச்சிது. ஏன்னா பப்ளிக்கில் வந்து மக்கள் போய் போராடலாங்கிற ஒரு எண்ணமே வந்துச்சு. ஆனால் அது அந்த படத்தினால ஒரு நல்லா நடந்துச்சு. 3 Idiots பண்ணும்போது மக்கள் இன்னைக்கோட அப்பா அம்மாலாம் வந்து பார்க்குறாங்க, நல்ல படம்யா, ஏன்னா என் பையனோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டேன், இல்லைடா அவன் தற்கொலை பண்ணுறதா இருந்தாங்க அது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம செய்கிற படத்தினால இவங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் நம்பிக்கை வரும். நாசா வந்து இப்போ அமெரிக்கா வந்து எவ்வளோ வெற்றிகரமான நாடுங்கிறது வந்து நமக்கு வந்து ஹாலிவுட் படம் பார்த்தா தானே தெரியுது. அவங்களோட பெரிய மார்க்கெட்டிங் டூலே வந்து அவங்க ஹாலிவுட் படம் தானே. இந்த அமெரிக்கனால தான் உலகத்தை காப்பாற்ற முடியும், ரஷ்யன் தான் வில்லனு, சைனீஸ் தான் வில்லனு, மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிங்க தான் வில்லனு அவங்க காட்டினா தான் நம்ம நம்புகிறோம். அப்படி ஏன்னா நரேட்டிவ் அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி I think if you make a good film about an ISRO scientist or a policeman or a CBI or RAW or IB or எனி கண்ட்ரியில் அதனால அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா, அவங்களோட இமேஜுக்கு நல்லது நடந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம படம் பண்ணியிருக்கோம், அதனால் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணலைங்கிறது சரித்திரமே கிடையாது. இரண்டாவது, நம்பினாராயண் சார் பற்றி படம் பண்ணும்போது எல்லாருமே எல்லாத்துக்கும் நல்லது தான் காட்டுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதை இப்போ சொல்லிடுறேன். நான் நம்பினாராயண் சார் இந்த கதை சொல்லும்போது நான் முன்னாடி அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, சார் ப்ளீஸ் உங்களை வந்து ஒரு மரியாதை புருஷோத்தம், நீங்கள் எந்த விதமான தவறும் செய்யலை, நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் நாயகர் மாதிரி ஆள் அப்படின்னு பல விஷயங்கள் நான் காட்டுவேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நான் ஆள் கிடையாது. நான் அந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தோடையும் பேட் குவாலிட்டிஸ் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகத்தனம் என்ன, நீங்கள் உண்மையிலேயே அந்த பொண்ணுங்களோட ஏதாவது சம்மந்தம் வச்சுருந்தீங்களா, ஏதாவது செஞ்சிங்களா, யாரெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வரும். உண்மையில கேட்டேன் சார். அதுக்கு 2 காரணம் இருந்துச்சு. நான் இவ்வளோ போராட போகிறேன்னு எனக்கு தெரியும். அந்த கேள்விக்கு அந்த 75 வயசு மனுஷன் என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறது தான் எனக்கு அது என்ன பதிலாக இருக்குங்கிறது கிடையாது. ஆனால் அவர் கோபப்படுவாரா, இல்லை இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி பேசாத, என்கிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லுவாரா, இல்லை என்ன பண்ணுவாருங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். இதே வார்த்தைகளில் கேட்டேன். அவர் வந்து அவர் நிர்பயமான சொல்கிறவா, என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற கொடுமையான குவாலிட்டிஸ்லாம் என்கிட்ட சொன்னார் சார். நாம் நினைக்கிற மாதிரி எந்த கொடுமையான குவாலிட்டி இல்லை. என்னாலேயே அவர் செஞ்ச கொடுமையெல்லாம் பண்ண முடியாது. ஒரு மனுஷனால் அந்த மாதிரி கொடுமையெல்லாம் செய்ய முடியாது. எப்படி பண்ணீங்கன்னு நான் பார்த்து பிரமிச்சு போயிட்டேங்க. அதை நான் அந்த படத்தில் அவரோட எல்லா பேட் குவாலிட்டியும் நான் வச்சுருக்கேன். அப்போ தான் அவர் சாதித்த விஷயம் ஒரு மனுஷனாக எப்படி நீங்கள் சாதிச்சிருங்கிறது வந்து உண்மையாக வரும். அதனால் அதை பற்றி எனக்கு டவுட்டே கிடையாது. அவர் வந்து பட்டுன்னு சொன்னார். ஏன்னா ஒரு 75 வயசு மனுஷன் வந்து எப்போவுமே என்னை பற்றி நல்லதான் சொல்லணும்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஜாலியாக இப்போ கூட அவர்கிட்ட வந்து கேட்டேன்னு சொன்னாங்களே, அவர் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால், ஒரு விஷயத்து மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது என்ன நடந்தாலும் அதை ஃபாலோ பண்ணு. ஏன்னாவது முன்னாடி வந்தால் தட்டி விடு. உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை வந்து உறுதியாக இருந்துச்சுன்னா எவனமும் முன்னாடி வரக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. பொதுவாக 75 வயசுங்களா நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா, சிரிச்சிட்டு இருப்பா, எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அப்படி கிடையாது. இன்னி கூட ஒரு வெறியோடு இருக்காரு. ஸோ தெர் வாஸ் நோ டவுட். உங்கள் கேள்விக்கு 2 பதிலும் நான் சொல்லிட்டேன். ஒன்று, ஏன் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்காக. அண்ட் 2வது வந்து எந்த விதமான நெகட்டிவ் குவாலிட்டி காட்டாமல் இருக்கிறதா இந்த படத்தில் பயங்கர நெகட்டிவ் குவாலிட்டிஸ் நான் காட்டியிருக்கேன். சார் 2 more questions. சார் அப்துல் கலாம் சார் இந்த படத்தில் அவரோட காட்சிகள் இருக்கா? அப்துல் கலாம் சார் இதை லிங்க் பண்ணியிருக்கீங்களா? ஒன்று, அப்துல் கலாம் சாரும் நம்பி நாராயண் சாரும் ரொம்ப நண்பர் நேர்கள், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க வந்து ஆக்சுவலி திருக்குறள்லேருந்து பொன்னியின் செல்வன் பற்றி ரொம்ப டிபேட் பண்ணுவாங்க. நம்பி நாராயண் சாரோட தமிழ் அருமையான தமிழ். அண்ட் ஒரு கட்டத்தில் நம்பி நாராயண் சாரோட அப்துல் கலாம் சாரோட உயிரே இவர் காப்பாற்றிருக்காரு. இதான் ஒன்று. இதெல்லாம் வரும் படத்தில் சார். வீட்டுக்குள்ளே வராதுன்ட்டா என் மனைவி. ஆமாம், நீ டைரக்ஷன்லாம் வந்து வந்தான்னு வச்சுக்கேன், முதல்ல எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடு, எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும். அப்புறம் அவன் பையனை வந்து முடிச்சுட்டு அவனோட ஸ்கூலிங்லாம் போய் அவன் காலேஜ் போட்டோம், அதுக்கப்புறம் நீ எடுக்கட்டு போ அப்படின்ட்டாங்க. ஸோ நான் டைரக்ஷன்லாம் பண்ண போகுதுங்க. வந்தமா நடிச்சமா ஜாலியாக காசை மாற்றமா தான் இருக்க போகிறேன். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டைரக்ட். எனக்கு தரமே ஆக்சுவலி பிரதர்
டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு திறமை இல்லை. இது ஒரு வெறித்தனமான ஒரு ப்ராஜெக்டானே தவிர டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர இயக்குனர்லாம் நீங்கள் மணிரத்னம் சார் எடுத்துங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ். அவர் வந்து எவ்வளோ ஜானரில் ஜெயிச்சிருக்காரு பாருங்களேன். ஒரு கண்ணத்தில் முத்தமிட்டால் எடுக்கிறாரு, ஒரு அலைப்பாதி எடுக்கிறாரு, அதே மாதிரி ஒரு திருடா நாயக்கன், அஞ்சலி, இவ்வளோ வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டெக்னிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளோ ஃபீல்டில் அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த திறமைலாம் யாருக்குமே இல்லையே. அதெல்லாம் நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் தட் இன் மீ. Sir, the subject has to reach in and grab your heart. And I'm already 52. So there are very few things that actually excite me. So அந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட் வருதுன்னு நான் பார்க்கணும், நம்ம மனநிலைமை என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் பர்சனலி. அந்த டயத்தில் அது வந்து இப்போ திடீர்னு எனக்கு ரொமான்டிக் கதை கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொமான்ஸே பண்ண வராது. அதுவும் ஒரு சின்ன பொண்ணோட நடிச்சேன்னா ரொம்ப கேவலமாக வேறு இருக்கும். நான் வந்து தொடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட் லுக்ஸ் வெரி டெரிபிள். ஸோ இட் ஹேஸ் டு ரிலேட் டு மீ. தட்ஸ் when I will do the film. மதன் சார், முக்கியமான படம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த படத்தை வந்து இந்திய பிரதமர், ஜனாதிபதி, முக்கியமான விஞ்ஞானிகள், இந்த மாதிரி வானிலை சம்பந்தம்லாம் ஸ்பெஷல் ப்ரீமியர் ஏதாவது பாம்பேலையோ டெல்லியிலோ போட்டு காமிக்க ஐடியா இருக்கா? அந்த பிரதமருக்கு அவங்க ஆஃபீஸில் ஏதாவது இன்வைட் பண்ணியிருக்கீங்களா? இருக்குங்க. அவங்களாம் வந்து படம் பார்க்கணுன்னு ஆசை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரத்துக்குள்ளே எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருவோம். நம்ம பட்ஜெட்டா எனக்கு இருக்கிற தகுதி மேலே இருக்கிற பட்ஜெட்டுங்க. ஆஸ் அ நடிகனா, ஆஸ் அ ப்ரொடியூசராக என் படத்தில் எவ்வளோ காசு போடணுமோ அதோட பல மடங்கு அதிகமான ஒரு பட்ஜெட். சார் அவருக்கு 80 வயசு ஆக போகுது சார். கொஞ்சம் இறக்கத்தோட கேளுங்கள. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்ற படம் கம்யூனல் ரைட்ஸை உருவாக்குது. அதை வந்து பிஎம் மோடி வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசுனார். இந்த படத்தை நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போக முடியுமா? அவர் இந்த படத்தை பார்ப்பாரா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது பிரதர்? இல்லை, நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்க சொல்லி. ஆமாம், இதான் இது ஒரு விஞ்ஞானியோட படம். நான் வந்து கான்ட்ரவர்சிக்காக போகல, இவரை பாராட்டணுங்கிறதுக்காக போகிறோம். அவர் ஏற்கனவே இந்த படத்தில் பல விஷயங்கள் பார்த்து ட்வீட் வேறு பண்ணிட்டாரு. கான்ட்ரவர்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கலாம். நம்ம வந்து எல்லாமே நல்லது நடக்கட்டுமே, அதனால தான் நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட காட்டணும். எஸ் சார். லாஸ்ட் 2 questions. லாஸ்ட் 2. ஓகே, வி டன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஒரே நிமிஷம். நம்ம காஸ்ட்லேருந்து வந்திருக்க